ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அதுவும் வீக்கா ட்ராக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை பற்றி நம்ம தனியாக பேசிட்டோம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ எப்போ பொழுது விடியும் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக தான் தாத்தாவும் பாட்டியும் வராங்க. பாட்டி வந்து அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இவ வந்து சொல்லலை இல்லையா, ப்ரெக்னென்சியாக இருக்குங்கிற விஷயத்த சொல்லலை, பட் பசுபதியால் விஜய்க்கு ப்ராப்ளம், அதனால தானே நான் வந்து சொன்னேன். அப்போ கூட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே, சொல்லியிருக்கலாமே, எங்ககிட்ட மறைக்கிற விஷயமா இது அப்படின்ற மாதிரி தாத்தாவுமே ரொம்ப வருத்தப்பட்டுப்பார். ஏமா எங்ககிட்டேருந்து மறைச்ச அப்படின்னு. அப்போ பாட்டியுமே எங்ககிட்ட கூட சொல்லலை, என்னன்னு கேளுங்க நீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் பேசியிருப்பாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். தாத்தா பாட்டி வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உள்ள ஒரு உபசரிப்பாங்க. பட் எக்ஸப்ட் விஜய் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் ஒரு ஸ்டேரில் உட்காந்து தாத்தா பாட்டி வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக வேணும்னே கீழே உட்காந்து டக்குன்னு. ஸோ அவங்களோட மூஞ்சியே மாறிடும், தாத்தா பாட்டியோட மூஞ்சியே மாறிடும். பரவாயில்ல, நம்ம வீடு தானே, உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜயுமே சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து உங்களுக்கு ஒரு மாறான அப்புறமா அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. சரி வாங்க கிளம்புங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே சாரதாமும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடலாம், நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன், எனக்கு மனசார அனுப்பிச்சி வைப்பேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து சாரதாமா மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதான் அம்மாவை ஒத்துக்கிட்டாங்களே வாமான்னு சொல்லும்போது சரி தாத்தா அப்படின்னு அவங்களும் உள்ளே போகிறாங்க. அப்போ அது வரைக்கும் சைலண்டாக இருந்த விஜய் வந்து ஒரு நிமிஷம் தாத்தா பாட்டிக்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. நான் வந்ததாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் இவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எவ்வளோ சொல்லி ட்ரை பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக போக மாட்டார் தான் நினைக்கிறேன். ஸோ தாத்தா பாட்டி விஜய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு விஜய் கன்வின்ஸ் ஆக மாட்டாருன்னு எனக்கு தோணுது, தெரியல. அப்கமிங் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி எபிசோட் ஓரளவு கொஞ்சம் ஃபீல் குட் வந்து தாத்தா பாட்டியுமே வந்து அழைக்க வருவாங்க, நம்ம எதிர்பார்த்தோம், அதே மாதிரியே வந்திருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாரதாமாவும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜய் மட்டும் தான் மனசு வைக்கணும், அவர் எப்போ மனசு வைப்பார் நமக்கு தெரியல. பட் விஜய் இங்கே இருக்காங்களோ அங்கே இருக்காங்களோ ரெண்டு பேரும் வீக்காக பிரிக்காமல் சேர்த்து வச்சு எங்களுக்கு அதுவே போதுங்க. இன்றைக்கி எபிசோட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். யாரெல்லாம் அந்த மாதிரி பார்த்தீங்க, எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆனீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.